நீங்க வெயிட்னு சொல்றீங்களா? வெயிட். பிரமாதம், நம்ம செனியர் புரோவை நிக்க வச்சிட்டோம். தேங்க்ஸ் செனியர் புரோ. இப்ப போலாம். பாருங்க, ட்ரோல் பாலத்துக்கு வந்தாச்சு. என் புதிருக்கு விட சொல்லாம என் பாலத்தை யாராலையும் கடக்க முடியாது. எனக்கு விடுகதைகள்னா ரொம்ப பிடிக்கும். உங்க விடுகதைக்கு எங்களால சுலபமா பதில் சொல்ல முடியும் மிஸ்டர் ட்ரோல். அதையும் பார்த்துடலாம். கவனமா கேளுங்க. எது இப்படி கத்தும்? ஈஹா ஈஹா. அதுக்கு 2 வாலும் 8 கால்களும் இருக்கும். சொல்லுங்க. எது இப்படி கத்தும்? ஈஹா ஈஹா. செனியர் புரோ தான் இப்படி கத்தும். ஹீஹா ஹீஹா. ஆனா அதுக்கு ஒரு வால் தானே இருக்கு. யார்கிட்ட இன்னொரு வால் இருக்கு? ஆமால, என்கிட்ட கூட வால் இருக்கு. செனியர் புரோ இப்படி கத்தும். ஈஹா ஈஹா. எங்க 2 பேர்கிட்டயும் மொத்தம் 2 வால் இருக்கு. அப்புறம் ட்ரோல் சொன்ன விடுகதையில 8 கால்கள் இருக்குன்னு சொன்னாரு. எங்க 2 பேருக்கும் மொத்தம் எத்தனை கால்கள் இருக்குன்னு சொல்லுங்க. 6 கால்கள் இருக்கு. ஆனா எங்க கிட்ட 6 கால்கள் தானே இருக்கு. விடுகதையில 8 கால்கள் இருக்குன்னு சொன்னாரே. இன்னும் நமக்கு எத்தனை கால்கள் தேவைப்படுது? ஆமா, 2 தேவை. யாருக்கு இன்னும் 2 கால்கள் இருக்கு? எனக்கு. இப்ப எத்தனை கால்கள் இருக்குன்னு எண்ணலாம். என் கூட எண்ணுங்க. 1 2 3 4 5 6 7 8. எங்க 3 பேருக்கு சேர்த்து மொத்தம் 8 கால்கள் இருக்கு. அப்படின்னா எது இப்படி கத்தும்? ஈஹா ஈஹா. அதுக்கு 2 வால்களும் 8 கால்களும் இருக்குமா? நமக்குதான். எங்க 3 பேரையும் சேர்த்தா ஒரு கழுத, ஒரு குரங்கு, ஒரு டோரா. என்னால நம்பவே முடியல. என் புதிருக்கு விட சொல்லிட்டீங்க. நீங்க என் பாலத்தை கடந்து போகலாம். அடுத்த தடவை நீங்க மாட்டாமையா போயிடுவீங்க. அப்ப பாத்துக்கிறேன். நம்ம ட்ரோல் பாலத்தை கடந்து வந்தாச்சு. உங்க உதவிக்கு நன்றி. நன்றி செனியர் புரோ. Thank you. You are welcome. அடுத்து நாம எங்க போறோம்? பாலம், கதவு, உயரமான மலை. நம்ம பாலத்தை கடந்து வந்துட்டோம். அப்ப அடுத்து நாம போக போற இடம். ஆமா, கதவு. சரிதான். தட்டினா திறக்கிற கதவு. உங்களுக்கு அந்த கதவு தெரியுதா? எங்க? அதோ அங்க இருக்கு தட்டினா திறக்கிற கதவு. பிரமாதம், வாங்க உயரமான மலைக்கு போகலாம். அங்க போய் நாம சுலபமான விடுகதைக்கு பதில் சொல்லலாம். டோரா டோரா, விடுகதை சொல்லு. உடனே விடுகதை சொல்லு. எனக்கு விடுகதைகள்னா ரொம்ப பிடிக்கும். சரி, சொல்ற அறிவாளியே. கவனமா கேட்டுக்க. மழை வந்தா நாம நனையாம இருக்க எதை பயன்படுத்துவோம்னு சொல்லு. இது ரொம்ப நல்ல விடுகதை. மழை வந்தா நனையாம இருக்க எதை பயன்படுத்துவோம் தெரியுமா? ஆமா, கொடை. சரிதான். அச்சச்சோ புஜ்ஜி, நமக்கு உடனடியே ஒரு கொடை தேவைப்படும் நினைக்கிறேன். அது என் பேக் பேக்ல இருக்குன்னு தோணுது. எனக்கு உங்க உதவி தேவை. என் பேக் பேக்ல கொடை இருக்கான்னு கொஞ்சம் தேடி எடுத்துறீங்களா? அதுக்கு நீங்க பேக் பேக்னு சொல்லணும். கொடை எங்க இருக்குன்னு உங்களுக்கு தெரியுதா? ஆமா, சரியா சொன்னீங்க. எக்ஸலென்ட். மெதுவா 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 கொடையே டோரா கிட்ட போ. நம்ம கிட்ட இந்த கொடை வந்ததுக்கு அப்புறம் நாம மழையில நனையாம தப்பிச்சிட்டோம் டோரா. ஏய் புஜி, என்கிட்ட இன்னொரு விடுகதையும் இருக்கு. எது இப்படி சத்தம் போடும்? அது மோசமானது. எப்ப பாரு நம்மளுடைய பொருளை திருடுறதுக்கு முயற்சி பண்ணோம். அது கொள்ளநரி. அந்த கொள்ளநரி நம்மளோட கொடையை திருட பாக்குதுன்னு நினைக்கிறேன். நீங்க அந்த நரிய பாத்தீங்கன்னா உடனே குள்ளநரின்னு கத்துங்க. என்ன ஆச்சு? நீங்க குள்ளநரிய பாத்தீங்களா? அது அங்க இருக்கு. குள்ளநரிய தடுக்க உதவி பண்ணுங்க. அது கிட்ட நீங்க குள்ளநரி திருட